சொன்னீங்களா தானே, மேல இருக்கிறதுக்கு இங்க அளவுல மட்டும்தான் கவர்ச்சி விசை. ஆனா இங்க உள்ள ஆளுக்கு எல்லா விதமான கவர்ச்சி விசையும் இருக்கு. இவற்றோட எல்லா பக்கத்துலயும் கவர்ச்சி விசை போக இயலாது, அந்த அளவுக்கு சக்தி காணாது. அப்ப இந்த மேல உள்ள மூலக்கூறுகளுக்கு சக்தியும் கூட அவற்றுக்கான நீர் மூலக்கூறுல இருக்கிற கவர்ச்சி விசை கொஞ்சம் குறைவு. இதன் காரணமாக இங்க வெளியோட தொடர்பா இருக்கக்குள்ள இவர் இந்த மேல இருக்கிற மூலக்கூறு மட்டும் மேல லிக்விட்ல இருந்து கேஸாக போவார். இதுக்கு பேர் என்ன சொல்றது? இதுக்கு பேர் சொல்றது ஆவியாதல். இதுக்கு பேர் ஆவியாகிறது. அப்ப ஆவியாகக்குள்ள திரவ மூலக்கூறுகளில் பெரும்பகுதியானது எங்க போகும்? வாயு நிலைக்கு போகும். அப்ப ஆரம்பத்துல ஆவியாதல் எங்க நடைபெறும்? மேற்பரப்பில் ஒரு குறித்த வெப்பநிலையில் மேற்பரப்பில் மாத்திரமே ஆவியாதல் நடைபெறும். மேற்பரப்பில் மாத்திரமே ஆவியாதல் நடைபெறும். இது ஆவியாதல். இது ஒரு திரவத்துல மேற்பரப்பில் மாத்திரம் ஆவியாகும். ஏன்னா மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறு தானே சக்தி கூடியது, மேற்பரப்பில் இருந்து மட்டும்தான் ஆவியாகும். அந்த மேற்பரப்பில் இருந்து கொஞ்சம் மூலக்கூறு ஆவியாகி இந்த வெற்றிடத்துக்குள்ள போகும். இந்த ஆவியாதல் வீதம் இது ஒரு தாக்க வீதமாக கருதலாம். லிக்விட் கேஸா மாறுது. அப்ப இந்த தாக்க வீதத்தை கருதுனீங்கன்னா ஆவியாதல் வீதத்துக்கான தாக்க வீதம், அதுதான் அந்த முத்தாக்க வீதம் RFன்னு வைங்க. இந்த முத்தாக்க வீதம் RFக்கான சமன்பாடு தாக்க வீதம் மாறலி இன்டு லிக்விட் சரிவு தானே வரப்போகுது. அப்படித்தானே? தாக்கிற சரிவின் எக்ஸாம் அடுக்கு அல்லது எண்ணாம் அடுக்கு இன்டு தாக்க மாறி தானே தாக்க வீதம், ஆவியாதல் தாக்க வீதம். இது மாறாது. ஏன் மாறாதுன்னா ஒரு தூய திரவத்தினுடைய செறிவு என்ன செய்யாது? மாறாது. அப்ப நீர் எடுத்தீங்கன்னா நீர செறிவு உயர்ந்தது, அதே நேரத்தில் நீர் ஆவியாகனா அதுல செறிவு மாறுமா? அப்ப அதே அளவு தான், அளவு குறையும், ஆனா செறிவு மாறுமா? மாறாது. 55.56 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 நீருக்கு சாதாரண வெப்பநிலையில 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 இருக்கிற ஒரு பதார்த்தத்தின் நீரின் ஒரு செறிவு 55.56 மூல் லிட்டர் மைனஸ் 1. அது மாறாது. அப்ப நீரின் செறிவு என்ன செய்யாதுண்டா? மாறாது. நீரின் செறிவு மாறாட்டி ஆவியாதல் வீதம் என்ன செய்யாது? மாறாது. ஆகவே தொடர்ந்து ஒரு வெப்பநிலை மாறாத விடத்து, அதே நீருக்குள்ள வேறு பதார்த்தங்கள் சேர்க்கப்படாத விடத்து மூலக்கூற்றடை கவர்ச்சி விசை மாறாது. ஆகவே மூலக்கூற்றடை கவர்ச்சி விசையும் இந்த வெப்பநிலையும் மாறாத விடத்து ஆவியாதல் வீதம் என்ன செய்யாது? ஒரு திரவத்துக்கு, ஒரு குறித்த திரவத்துக்கு மாறாது. ஒரு குறித்த திரவத்துக்கு ஆவியாதல் வீதம் மாற்றம் அடையாது. திரும்பியும் சொல்றேன், இங்க ஒரு குறித்த நீர்ல செறிவு மாறாது குறித்த வெப்பநிலையில, அதனால ஆவியாதல் வீதம் மாறாது. இந்த ஆவியாதல் வீதம் மூலக்கூற்றடை கவர்ச்சி விசையில தங்கி இருக்கு, அதுல வெப்பநிலையில தங்கி இருக்கு. இன்னொரு காரணியிலையும் ஆவியாதல் வீதம் தங்கி இருக்கு, மேற்பரப்பின் அளவுல. இப்ப இதே பாத்திரத்தை நீங்க பெரிய பாத்திரமாக ஆக்குனீங்கன்னா, இவ்வாறு விரிவான பாத்திரமாக ஆக்குனீங்கன்னா ஆவியாதல் வீதம் என்னவா இருக்கும்? கூடவாக இருக்கும். மேற்பரப்பின் அளவுலையும் தங்கி இருக்கு. இந்த 3 பிரதான காரணிகளில் இந்த ஆவியாதல் வீதம் தங்கி இருக்கு. ஒன்று 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 மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை, மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை. ரெண்டு வெப்பநிலை. மூன்று மேற்பரப்பின் அளவு. எதுல தங்கி இல்லைன்னா எவ்வளவு திரவம் இருக்கு, அங்க கொஞ்சம் திரவம் இருக்கா கூட திரவம் இருக்கான்றதுல என்னதுல அது தங்கி இல்லை. திரவம் குறைவாக இருக்கா கூடவாக இருக்கான்றதுல அளவுல என்ன செய்யல தங்கி இல்லை. அந்த வீதம் அந்த ஒரு குறித்த பதார்த்தத்துக்கு, குறித்த மூலக்கூற்றடை கவர்ச்சி விசையை கொண்ட பதார்த்தத்துக்கு நீருக்கு கொஞ்சம் நீர் இருந்தாலும் அதே வெப்பநிலையில அதே ஒரு குறித்த பாத்திரத்துல என்ன ஆவியாதல் வீதமோ, கூட நீர் இருந்தாலும் என்ன அதே ஆவியாதல் வீதம் தான், அது அளவில் தங்கி இருக்கவில்லை. சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுதுங்க. எப்படி மார்க் பண்ண போறீங்க? இங்க திரவம் மார்க் பண்ண போறீங்க.